அந்த திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவர் சரியான காலகட்டத்தில் தவறான முடிவுகளையே எடுக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ருக்கார். இல்லை அதிமுக சொல்கிறவங்க தான் பிரதமர் அங்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டயலாக் விட்டார். அது ஒரு எந்த அளவுக்கு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தியதுங்கிறத அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவிலே பயணித்து கொண்டிருக்கிற திரு வேலுமணி உட்படவர்கள் வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் கோடநாடு கொள்ளை வழக்கில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளியை கண்டித்து தண்டிப்போம்னு சொன்னார். என்ன நடந்தது? நடக்கலை. அப்போ ஏன் இந்த நிலை? தொடர்ந்து இவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால தனக்கு எதிரான வழக்குகளில் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவோ கட்சியை இவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. கட்சி ஒன்றுபட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கட்சி ஒன்றுபடக்கூடாது என்கிற எண்ணத்தில் பல நடவடிக்கைகளை இவர் மீது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எடுக்காமல் இருக்கிறாரே, அதற்கு என்ன காரணங்கிறது திமுகவிலே பேசுகிறாங்க. அந்த அணுகுமுறை சட்டமன்றத்தில் இல்லை, வெளியிலேயும் இல்லை. எந்தெந்த இஷ்யூவை கொண்டு போய் மக்கள் மத்தியில் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டுமோ அதிலிருந்து தவறிட்டாங்கங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாஜகவோடு இணைந்து அந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் ஒரு 7-8 எம்பி கிடைத்திருப்பாங்க. ஒரு 4-5 எம்பி அமைச்சராக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, மத்தியில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இழந்து திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 100% வெற்றியை பெறுவதற்கு இவர் உதவினாரோ? அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ராதாஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து பார்த்திக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்துட்டே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதிமுக களத்துக்கு வந்தே போராட மாட்டேங்குதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துமே அதிமுக ஏன் வீதிக்கு வந்து போராடல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி கிட்டத்தட்ட 65 எம்எல்ஏக்கள், அதில் 4 பேர் திரு ஓபிஎஸ் அண்ணன் கூட இருக்காங்க. மீதமுள்ள ஒரு 61 சட்டமன்ற உறுப்பினரோடு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. சட்டமன்றத்திலும் பெரிய அளவில் போர்க்குரல் இல்லை அப்படிங்கிற அந்த இது இருக்குது அரசுக்கு எதிரானது. இன்னொன்று, அரசுக்கு எதிரான போராட்டம் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுதும் சொல்லி, மரியாதைக்குரிய புரட்சித் எம்ஜிஆர் காலத்திலும் திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த போக்கு என்பது மிக தீவிரமாக இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த 72-76 காலகட்டம் தான் திமுகவை தோலுரித்து காட்டுகிற வகையில் செயல்பட்டார். 77, 80, 84 தொடர்ந்து அவரே ஆட்சி கட்சியாக இருந்ததுனால திமுகவுக்கு அந்த வாய்ப்பு ஆட்சி கட்சியாக இல்லை. அதனால் அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்பு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இது டெம்பரரியாக எங்கிட்ட ஆட்சியை கொடுத்து. ஆமாம் 84 பொது தேர்தலின் போது அதுதான் சொன்னார். அமெரிக்காவில் ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க, செத்து போயிட்டார் எம்ஜிஆர், அவர் வரவே மாட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒருவேளை அவர் உயிரோடு வந்து விட்டால் நான் அவரிடம் ஆட்சியை கொடுத்து விடுறேன், அது வரைக்குமாவது என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள்னாரு. இதையும் தாண்டி தவறு செய்தவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? தேனை எடுப்பவன் புறங்கையை நீக்குவது போல் ஒரு சில தவறுகள் என்னுடைய ஆட்சியிலும் நடந்திருக்கலாம், அதற்கு மன்னிப்பே கிடையாதா? என்னை மன்னித்து மீண்டும் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கன்னார். அப்போ தான் இப்போ இந்த கலைஞர் டிவியில் வர டயலாக்கு அப்போ தான் பேசினார் 84. என்னை கடலில் தூக்கி வீசினாலும் கட்டுமரமாக மிதந்து வருவேன், என்னை நீங்கள் தேங்காயாக அடித்து பாறையிலே மோதி சிதறடித்தாலும் உங்களுக்கு உணவுக்கு பயன்படுவேன், நீங்கள் துரத்தி அடித்தாலும் தெரு நாயாக ஓடிவிட மாட்டேன், உங்கள் வீட்டு நாயாக உங்கள் காலை சுற்றியே வருவேன், அப்படியெல்லாம் டயலாக் பேசினார். இதையும் தாண்டி திரு எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதையும் பற்று இருக்கும். எனக்கு 40 ஆண்டு கால நண்பர். அவருடைய அந்த நோயின் நலிவு நீங்க நான் பிரார்த்திக்கிறேன், நாட்டின் நலிவு நீங்க, உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள்னு ஒரு பக்கம் திரு கருணாநிதி படம், ஒரு பக்கம் புரட்சி எம்ஜிஆர் படம். இந்த 2 படத்தையும் போட்டு நடுவில் உதயசூரியனை போட்டு திமுகவினர் வாக்கு கேட்டாங்க. நான் பார்த்தேன் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தென் மாவட்டங்களில் அந்த போஸ்டர்ஸ் பார்த்தேன். அந்தளவுக்கு போய் அவர் பேசியும் கூட புரட்சி எம்ஜிஆர் மீதான அந்த பற்றும் அபிமானம். ஏங்க இறந்து அமெரிக்காவில் ஐஸ் பெட்டி இருக்கிற சொன்னதுக்கு பிறகு எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்ட மக்கள் இந்த மக்கள் அவர் மீது இன்னும் அவர் மீதான அந்த பற்றும் பாசமும் பெரிய அளவில் அவருக்கு இருக்குது என்பதுதான் யதார்த்தம். இதை அதிமுக பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்கிற ஆதங்கம் தான் எல்லா தரப்பினருக்கும் இருக்குது. இப்போ உள்ள அந்த அரசியல் சூழல் இருக்குல்ல, இதில் ஒரு சரியான வியூகம் காய் நகர்த்தலோடு கொண்டு போகலைன்னு சொன்னால்
2026 மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை கட்சி சந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு யதார்த்தம். இப்போ இதை வலியுறுத்தி தான் அவங்க தொடர்ந்து சொல்லி கட்சியில இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பிக்கைன்றது போயிடும்ல. கீழ் மட்டத்துல வேலை பார்க்குற புதுசா வந்து இணைஞ்ச யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மீது ஒரு பிடிப்பு இல்லாம போயிடல. போன எலெக்ஷன்லுமே ஒரு ப்ராப்பரான ஒரு கேண்டிடேட்ஸை போடல, ஒரு ப்ராப்பரான ஒரு பிரச்சார வியூகத்தை வகுக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் வந்து மெகா கூட்டணியோட போட்டியிடும்ன்ற மாதிரி விஷயங்கள் தான் அதிமுக தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா தேமுதிக மட்டும் தான் பிரதான ஒரு பெரிய ஒரு கட்சியா வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, மற்ற எல்லாமே சின்ன சின்ன கட்சி தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டணி வியூகத்தையே வந்து இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியால அமைக்க முடியல, ஒரு கூட்டணியவே அமைக்க முடியல, இந்த தலைமையை நம்பி ஒரு கூட்டணியை வரமாட்டேன்ற ஒரு அச்சமும் வந்து தொண்டர்கள் வந்து எழும்ல. அந்த திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவர் சரியான காலகட்டத்தில் தவறான முடிவுகளையே எடுக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்கார். நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து நாம் வெளியேறிவிட்டால் நமக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும், நம்மளோட கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் நம்மளோட வந்துடும், மற்ற வெளியில் இருக்கிற கட்சிகளும் வந்துடும், ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம்னு சொன்னார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்றத்தில் யார் பிரதமர் என்பதை தீர்மானிப்பதற்கான வாக்குகளை தான் மக்கள் போடுவாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் பாஜகவிலேருந்து வெளியில் வந்து யார் பிரதமர்னே சொல்லாமல் அதிமுக யார் வந்தாலும் ஆதரிக்கும், இல்லை அதிமுக சொல்கிறவங்க தான் பிரதமராக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டயலாக் விட்டார். அது ஒரு எந்த அளவுக்கு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தியதுங்கிறத அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவிலே பயணித்து கொண்டிருக்கிற திரு வேலுமணி உட்படவர்கள் வெளிப்படையாகவே சொன்னாங்க. நாம் பாஜகவோடு இந்த தேர்தலை கூட்டணி அமைத்திருந்தால் ஒரு 20-25 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறத பாஜக தரப்புலையும் சொன்னாங்க. ஆனால் அதை அவர் ஏற்கலை. சிறுபான்மை வாக்குகள் வரும், தோழமை கட்சிகளுடைய கூட்டணி வலுப்பெறும் என்கிற அவருடைய பாமக உட்பட எல்லா கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல பாஜகவை நோக்கி போச்சு. இது வரைக்கும் பவர் நிரூபிக்காத பாஜகவை நோக்கி போறப்ப ஆல்ரெடி பல வாட்டி ஆட்சி கட்சியில இருந்து அதிமுக நம்பி வராததுக்கான சுச்சுவேஷன் ஏன் வருது? அதுதான் சொல்ல வரேன். நடைபெற்றது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பதால் சட்டமன்றத்தில் நாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருங்க. அப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாஜகவோடு இணைந்து அந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் ஒரு 7-8 எம்பி கிடைத்திருப்பாங்க, ஒரு 4-5 எம்பி அமைச்சராக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, மத்தியில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இழந்து திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 100% வெற்றியை பெறுவதற்கு இவர் உதவினாரோ அப்படிங்கிற சந்தேகம் கட்சியினர் மத்தியிலையும் பொதுவெளியில் இருக்குது. ஏன்னா நீங்கள் போட்ட 33 கேண்டிடேட்டில் ஒரு 3 பேரை தவிர 30 பேர் அடையாளம் தெரியாதவர்கள், பக்கத்தில் அருகில் இருக்கிற தெரியல, பெரிய அளவில் இல்லை. ஒரு சாதாரண கிராம பஞ்சாயத்து தேர்தல் வார்டு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவுக்கான தகுதி படைத்தவர்களை நீங்கள் நாடாளுமன்ற பொது தேர்தல் போட்டதனுடைய விளைவு 15 தொகுதிகளில் 3வது இடம், கிட்டத்தட்ட 7-8 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துருச்சு. அப்போ இந்த மோசமான சரிவுக்கு இவர் தான் காரணங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதனால தான் முன்னணியினர் போய் வேண்டாங்க பிடிவாதத்தை தளர்த்துங்க. அவர் சொல்கிறார் 2026 இந்த கழக ஆட்சி அமைப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயார் அப்படிங்கிறார். அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் அந்த பிடிவாதத்தை தளர்த்தி கட்சியை ஒன்றுபடுத்தி கூட்டணியை வலுவாக்குறது மட்டும்தான். அதை செய்தால் தான் அவர் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா இன்னும் மிகப்பெரிய தோல்வியை தழுவி போயிடுவார். இப்போ நீங்கள் அந்த போராட்டங்கள் சொன்னீங்கல்ல, செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு 2-3 ஆண்டுகள் அமைதியாக இருந்தாலும் அடுத்த 2 ஆண்டுகள் பஞ்சாயத்து அளவில், ஒன்றிய அளவில், நகர அளவில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. திமுக சரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அந்த அணுகுமுறை சட்டமன்றத்திலே இல்லை, வெளியிலேயும் இல்லை. எந்தெந்த இஷ்யூவை கொண்டு போய் மக்கள் மத்தியில் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டுமோ அதிலிருந்து தவறிட்டாங்கிற ஜகபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுகவோட நிர்வாகி ஒருத்தரையே கொள்றாங்க புதுக்கோட்டை விஷயத்துல. புதுக்கோட்டை அப்படி இருக்கிறப்ப அவருக்கு கூட வந்து இந்த அதிமுக கட்சி வந்து ஒரு நியாயத்தை வந்து தேடி தரலையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. நிச்சயமாக அந்த இஷ்யூவெல்லாம் பெரிய அளவில் எடுத்து மாநில அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி திமுகவினுடைய அந்த அவலச் செயலை அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும். இது பல விஷயங்களில் அரசு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணுது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, யாரெல்லாம் போராட்ட களத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவு நிலையில் திமுக நிற்கும். அரசியலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் யாரெல்லாம் போராட்ட களத்துக்கு போகிறாங்களோ அவங்கள திமுக பின்னணியில் இருக்கும். அவங்களுக்கு போய் சந்தித்து ஆறுதல் சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்து செயல்படுத்துவாங்க. நீங்கள் ஒன்றை கூட பயன்படுத்திக்கலையே.
இத்தனைக்கும் இப்ப அரசு ஊழியர்கள் சங்கம் திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி பெரிய அளவில் வெளிப்பாடு. ஆமாம் டாக்டர் மருத்துவ நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்பதான் ஸ்டாலின் நீங்க பேச்செல்லாம் கேட்பாருன்னா அந்த எதிர்க்கட்சி தலைவர் பத்தியே நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம் பரிசு அப்படிங்கிற அளிக்கிறோம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆக எதிர்க்கட்சியாக இருந்தபோது நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, இவங்கெல்லாம் போராடுகிறாங்க, இவங்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தர அதிமுக களத்தில் நிற்கும்னு வாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. இதெல்லாம் சொல்லிதானே நீங்க ஜெயிச்சீங்க, மக்களை ஏமாத்தி ஜெயிச்சீங்க. அதுதான் இப்ப இப்படிப்பட்ட செயல் என்பது அவர் மீது ஒரு மிக வலிமையான சந்தேகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி மீது கட்சியினருக்கும் பொதுவெளிகளிலும் வந்துருச்சு. தொடர்ந்து இவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால தனக்கு எதிரான வழக்குகளில் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவோ கட்சியை இவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. கட்சி ஒன்றுபட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கட்சி ஒன்றுபடக்கூடாது என்கிற எண்ணத்தில் பல நடவடிக்கைகளை இவர் மீது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எடுக்காமல் இருக்கிறாரே, அதற்கு என்ன காரணங்கிறது திமுகவிலே பேசுகிறாங்க. திமுகவிலேயே கடந்த எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது ஆட்சி கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கொடுத்தாங்க. ஒரு 98 பக்கம் கவர்னர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது, இதன் மீது கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும், எல்லாரும் மேலேயும் இருக்கு, இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்க. 3-4 வருஷம் ஆக போது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளியை கண்டித்து தண்டிப்போம்னு சொன்னார். என்ன நடந்தது? நடக்கலை. அப்போ ஏன் இந்த நிலை? அப்போ உள்ளுக்குள் ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறது என்கிற சந்தேகம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், அதையும் தாண்டி கட்சியினர் மத்தியிலேயே வந்துருச்சு. ஏன் இவ்வளவு மிக தீவிரமாக? இப்போ தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியவுடன் என்னுடைய பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம்னு அவர் வந்துட்டார். பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவுக்கு எதிராக களமாட தொடங்கிடுச்சு, மிக கடுமையாக, அதிமுகவை விடவும் கடுமையாக. அதிமுகவினுடைய வெற்றிக்கு திமுகவின் பிரதான எதிர்ப்பு தான் காரணம். நீங்கள் அந்த எதிர்ப்பை 2 பக்கம் பிரித்து விட்டுட்டு நீங்கள் தனிமையாக இருக்கிற போது உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு, திமுகவை எதிர்ப்பதற்கான, தீவிரமாக எதிர்ப்பதற்கான அந்த வாய்ப்புகளை நீங்கள் குறைத்து கொண்டே போனால் எப்படி நீங்கள் ஆட்சி கட்சியாக வருவதற்கு அதிமுகவை கொண்டு செல்ல முடியும் என்கிற பார்வை இருக்கிறது. என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு இன்னும் புரியல. Taste the Daily.